நிச்சயமாக இந்த விஷயத்தை எதிர்த்து டிவிகே அரசாங்கம் கேள்வி கேட்கலன்னா ஆட்சியை அவங்களால கண்டிப்பாக நடத்த முடியாது. யார் நடத்துவான்னு கேட்டால் பிஜேபி தான் நடத்தும். 100 நாள் வேலை திட்டம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு இப்போ பேர் என்ன மாற்றி இவங்க கொடுத்துருக்காங்கன்னா பிபிஜி ராம்ஜின்னு அவங்க வந்து பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இது எதுக்கு இந்த வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே இருந்த பேர் நல்லா தானே இருந்துச்சு. இந்த திட்டத்தை ஏற்கனவே அறிமுகப்படுத்தும் போது டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி அதை பேரை வைக்க முடியாமல் செஞ்சார். இது ஒரு சின்ன விஷயமா நம்ம பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுடைய உரிமையை பறிப்பாங்கன்றதை நம்ம கவனமாக கருத்தில் எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம், ஆளுநர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா மக்களுக்கு நேரடியாகவே ஒரு வெளிப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். என்னென்னா மக்களுக்கு ஏதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு வந்து நேரடியாக நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம், நேரடியாக பிரச்சனையை வந்து குறை தீர்க்கலாம்னு சொல்லி அவர் சொல்கிறார். அடடே நல்ல விஷயம் தானே, ஒரு ஆளுநர் இப்படிலாம் சொல்லுவாரா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆளுநருக்கு இதில் வேலை இல்லை. முதலமைச்சர் நாங்கள் எதுக்கு மக்களால் நாங்கள் எதுக்கு பிரதிநிதியாக எதுக்கு தேர்வு செஞ்சு நாங்கள் வச்சுருக்கோம்? எங்களோட கோரிக்கை தீர்க்கிறது தான் முதலமைச்சர். நாங்கள் எங்களோட பிரச்சனையை முதலமைச்சர் நாங்கள் சொல்லி நாங்கள் தீர்த்துக்கிறோம். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இவர் யார்? ஆளுநர்னால் அவரோட வேலையை அவர் செய்யணும். அவருக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பணி செய்யணும். அதாவது இது தேவையில்லாத வேலை. முஸ்லீம் மக்களுடைய பண்டிகை கொண்டாடும் போது இந்த மாட்டு இறைச்சி வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. அந்த தீர்ப்பை கண்டித்து தமிழக அரசு எதுவுமே வாய் திறக்கல. அது ஏன்? ஆனால் இதுக்கெல்லாம் நம்மளை ஒரு அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்கள். அது என்ன தெரியுமா? ஒன்றிய அரசோடு ஒன்றி நம்ம இருக்கணும். ஒன்றிருந்தால் தான் நமக்கு தேவையானது நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செஞ்சால் தான் நம்மளுடைய கோரிக்கைலாம் அவங்க நிறைவேற்றுவாங்க. அப்படின்னா வச்சுங்களேன், அவங்க நம்ம எதுக்கெல்லாம் நம்ம வந்து போராட்டம் பண்ணி எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி போராட்டம் பண்ணோம்ல, அப்போ நம்ம அதையும் நம்ம ஆதரவு தெரிவித்தாதான் அவங்க நமக்கு தேவையான நிதி தருவாங்க. அப்படின்றது அவங்களோட கட்டாயமாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே ஒத்துழைச்சி பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இது வந்து ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு அவங்க அறிவிக்கிற எல்லா திட்டத்தையுமே ஒரு மாநிலம் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு முதல்வருக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சிருக்கணும். அதனால் எதை ஏற்றுக்கணும் எதை ஏற்றுக்கக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிஜேபி கவர்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க, பாசிசமும் பாயாசமும் நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதனால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் உங்களோட ரசிகர்கள் எல்லாமே என்ன சொல்ல வேண்டியதாக இது ஒரு கருத்து தான். என்னென்னா ஒன்றிணைந்து போனால் தான், சென்டரோட ஒன்றிணைந்து போனால் தான் எல்லாமே கிடைக்கின்றாங்க. அது தவறு. சென்டரோட ஒன்றிணைந்து போனதை சென்டர் நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, நம்ம தாராளமாக ஒன்றிணைந்து போனால் தப்பு கிடையாது. ஆனால் அவங்க ஏற்கனவே நம்ம மேலே நிறைய வன்மத்தை வச்சுருக்காங்க. இந்த நிலைமையில் நம்ம போய் அவங்க கால் அடிமையாக இருந்துச்சுன்னா வச்சுக்கேன், சொல்ல வேண்டிய தேவையில்லை. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.